டிவிகே ஃபேன்ஸ் நம்ம சேனலில் டிவிகே ஃபேன்ஸ்லாம் நிறையா பேர் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்க, செங்கல் எடுத்துங்க, சிமெண்ட்டு, கலவை, அப்புறம் வந்து மம்டி எல்லாம் எடுத்துக்கங்க. எல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மேகதாதுல அணை கட்ட போகிறாங்க. அந்த அணை கட்ட போகிறதுக்கு நம்ம எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ண போகிறோம். சரிங்களா? முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக நான் முக்காடு போட்டு நான் வந்து சிமெண்ட் தூக்கி கொடுக்க போகிறேன். சரிங்களா? அப்படி தான் நடக்க போகுது முக்காடு நேர்களே. அதாவது கர்நாடகாவோட டிகே சிவகுமார், அதாவது தமிழ்நாட்டில் நாங்கள் மேகதாது அணை கட்டியே தீர்வோம். இது தமிழ்நாடு என்ன தான் நினச்சாலும் எங்களெலாம் இனிமேல் வந்து அசைக்க முடியாது. அது இல்லாமல் எங்களுக்கு சாதகமான கட்சினால தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் மூலிமா. அதனால் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சது, அதாவது நாங்கள் ஆட்சி அமைச்ச மாதிரி தான் அங்கே. அதனால் வந்து நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம், எந்த கொம்பனாலும் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ சட்டத்துறையில் சட்டமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க டிஎம்கே சேனா, அது தமிழ்நாடு அரசினோட அனுமதி இல்லாமல் எந்த கொம்பனாலும் அங்கே வந்து டேமுக்கு அந்த இது மேகதாது அணையை வந்து கட்ட முடியாது. எப்படி எந்த கொம்பனாலும் தமிழ்நாடு அரசோட அனுமதி இல்லாமல் அங்கே மேகதாது அணையை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் முட்டுக்கட்டை போட்டு அவங்க வாயை கூட திறக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க டிஎம்கே. இப்போது என்னாச்சு அப்படின்னா, டிவிகே காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சதுனால, அங்கே காங்கிரஸ் கட்சி தான் வந்து இருக்கிறதுனால இப்போ அவங்க சாதகமாக என்ன பண்ணால், டிவிகே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே மேகதாது அணையை வந்து கட்டுறதுக்கு அங்கே வந்து ஒத்துழைச்சாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதாவது டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ எல்லாத்துக்கும் லட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ எல்லாத்துக்கும் லெட்டர் தான் போடுறீங்க, வேற என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும், லட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே லெட்டரை தான் டிவிகே விஜய் அவர்கள் லெட்டர் எழுதி மோடி அவர்கள் அனுப்பியிருக்காங்க. இங்கே வந்து எதிர்ப்பு அப்படின்றது பக்கத்து மாநிலம் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து நாங்கள் கட்டியே தீரோம், எவனாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது டிவிகே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்த்துருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக தான் உங்கள் இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டு மாண்புமிகு முதல்வர் ஆகிருக்கான். நான் எத்தனை டைம் மாண்புமிகு முதல்வர் சொல்ல முடியல, அப்படியே ஃப்ளோவில் வரமாட்டுது, விஜய் வந்துடுது. ஆனால் வந்து ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த மரியாதைக்கு எல்லாரும் மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அதனால் வந்து நான் ஃப்ளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்கிற அளவுக்கு உங்களை வந்து உயர்த்தி வச்சுருக்காங்க. அந்த தலையில் தூக்கி வச்சு ஆடின எங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக நீங்கள் வந்து எதிர்குரல் எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லும்போது தான் உங்கள் மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். ஓகே அப்போ நம்மளுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்க, நம்மளுக்கு இப்போ நம்மளோட தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க, தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கணும்னு எங்கே, அதாவது வந்து எல்லா கடனையும் வந்து தள்ளுபடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு 5 ஏக்கர் வச்சுருக்கவங்களாம் வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தள்ளுபடியே பண்ணல, 50,000க்குள்ளே தான் தள்ளுபடின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. விவசாயிகளுக்காக எப்படி நிற்பாருன்ற ஒரு கேள்விக்குரிய அச்சம் வந்து விவசாயிகள் மத்தியில் இருக்குது. தமிழ்நாட்டு விவசாயிகளை ஏமாற்றி விட்டார், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கிறப்போ இங்கே மேகதாது அணை கட்டப்படுமே ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் மூலயமா தமிழ்நாட்டு மக்களும் பாதிக்கப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப இங்கே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எதிர்த்து பேசியிருக்கணும். எதிர்த்து பேசலை. இங்கே வந்து மௌனம் கடிதம் இது மட்டும்தான் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாவது. இதை வந்து முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கணும். எதிர்குரல் கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து சில அரசியல் மாற்றங்கள் நிகழும். என்னதான் பண்ணாலும் வந்து வாயவே திறக்காமல் இருக்காங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து புரியல அவங்களுக்கு. என்னதான் வந்து கோபமாக பேசினாலும் அவங்க வந்து வாயவே தர நம்மளை பயந்துட்டாங்கடா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அவங்க கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த டிகே சிவகுமார் அப்படின்றவர் வந்து இவ்வளோ தெனாவட்டா, இவ்வளோ அதுப்பாக வந்து நீங்கள் வந்து நாங்கள் கட்டியே தீருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு மக்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் எப்படி வந்து அணை கட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் திறந்து விடுறதுக்கு நாங்கள் வந்து ஐயா சாமி தண்ணி திறந்து விடுங்க ஐயா, திறந்து விடுங்க நான் இது பண்ணோம். நீங்கள் வந்து மழை வந்துருச்சு அப்படின்னா உபரி நீரை திறந்து விட்டு எங்கள் நாட்டு விவசாயிகளையும் வந்து அழிப்பீங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை வந்து இந்த அளவுக்கு வஞ்சிக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் வாயை மூடிட்டு இருக்கலாம். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வாயை மூடிட்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா விவசாயிகள் நலம் முக்கியம், விவசாயிகள் தான் எனக்கு முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம், நான் எதிர்த்து குரல் பண்ணணும். இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து தெனாவட்டா திமுறா ஒருத்தர் வந்து பக்கத்து மாநிலத்திலிருந்து பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் வந்து போய் போர் புரிய தேவையில்ல. ஆனால் என் நாட்டு மக்களுக்காக நான் இருக்கிறேன், எங்கள் தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் நீங்கள் மேகதாது அணையை கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்க பயப்படுவாங்க. அப்போ அடுத்த வாரம் இவ்வளோ நாளாக வாய் மூடிட்டு இருந்தாங்களே, இவ்வளோ நாளாக இருந்தாலே வாயிலிருந்து வார்த்தை வரலையே, ஏன் இப்போ வருது? அப்போது காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் வந்து அவங்க ஆமாம். அப்போ காங்கிரஸ்ன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, காங்கிரஸ்க்கு அதாவது
டிவிகே கூட்டணியில் இருக்க நாங்கள் என்ன டிவிகே என்ன முடிவு பண்ணாலும் நாங்கள் வந்து வளைஞ்சு கொடுத்து போகிற ஆள் கிடையாது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நேற்று நியூஸில் பார்த்தேன். அப்போது டிவிகே மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நீங்கள் வந்து எப்படி இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல் வச்சா டிவிகேக்கு தான் வந்து யங்ஸ்டர்ஸ் திருப்பி ஓட்டு போட்டு அவரை வந்து தள்ளாட விடக்கூடாது, அவர் வந்து மற்றவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓட்டு போட்டுருவீங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்காக வந்து மேகதாது அணையை கட்ட விட்டுருவீங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மக்கள் இருக்குது. அந்த கேள்விக்குறியை நீங்கள் வந்து உடச்சி எறிஞ்சிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இருப்பேன். இத்தனை வருஷமாக தமிழர்கள் யாருமே வந்து முதலமைச்சர் ஆகலை. ஒரு முதல் முறையாக ஒரு தமிழன் வந்து முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை வந்து உடைக்காமல் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக மேகதாது அணையை கட்டியே தீரும்னு சொல்லி அந்த போண்டாவாயருக்கு மேகதாது அணையை கட்டாமல் விடவே மாட்டோம், தமிழ்நாடு என்ன செஞ்சாலும் நாங்கள் கவலையே இல்லைன்னு சொல்கிற அந்த திமிரு பிடிச்ச அந்த DK சிவகுமார் அவர்களுக்கு எதிர்த்து குரல் அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக. நன்றி, வணக்கம்.